உணவை பரிமாறுவார்கள். இதில் உணவு எப்படி பரிமாற வேண்டும் என்பதற்கு ஒரு நிகழ்ச்சி நிரலே நடக்கும். இலையின் குறுகலான நுனிப்பகுதி சாப்பிடுபவர்களுக்கு இடப்பக்கமும், விரிந்த பகுதி வலப்பக்கமும் வருமாறு இலை போட வேண்டும். உப்பு, ஊறுகாய், இனிப்பு, அப்பளம் போன்றவை இலையின் குறுகலான பகுதியில், அதாவது இடப்பக்கம் பரிமாறப்படும். ஏன் தெரியுமா? இவையெல்லாம் அதிக அளவில் எடுத்துக்கொள்ளக் கூடாத உணவுகள் என்பதால் குறுகிய இடத்தில் வைத்து வலது கை சாப்பிடும்போது ஒவ்வொரு முறையும் இடப்பக்கம் போகாது என்பதை கருத்தில் கொண்டும் பரிமாறப்படுகிறது. காய்கறிகள், கூட்டு, அன்னம் போன்ற உணவுகள் அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அகலமாக உள்ள வலப்புறத்தில் பரிமாறப்படுகிறது. இலையை நீங்கள் நன்றாக கவனித்து பாருங்கள். அன்னம் பரிமாறுகிற அகலமான இடத்தில் குளோரோபில் என்னும் பச்சையம் அதிகமாக இருக்கும். இது உணவை எளிதில் சீரணமடைய செய்வதுடன் வயிற்றுப் புண்களை ஆற்றும் தன்மை கொண்டது. சூடான உணவு இதில் பரிமாறப்படும் போது இலையில் அதிக அளவில் உள்ள பாலிபினால்ஸ் உணவோடு கலந்து ஆன்டி ஆக்சிடென்டாக செயல்பட்டு நம் உடம்பில் உள்ள நச்சுத்தன்மையை குறைத்து உடல் செல்களை சிதைவு ஏற்படாமல் அதிக நாட்கள் இளமையோடு இருக்கச் செய்யும். இதையெல்லாம் எப்படித்தான் அறிந்தார்களோ அக்காலத்தில் என்று ஆச்சரியப்படுகிறீர்களா? இன்னும் சொல்கிறேன், கேளுங்கள். காலம் காலமாக நாம் உண்ணும் போது ஆரம்பத்தில் சோற்றுடன் பருப்பும் நெய்யும் கலந்து உண்டு, பிறகு கூட்டு, குழம்பு, ரசம் என பிற பதார்த்தங்களை உண்டு, இறுதியில் தயிர் சோற்றோடு சாப்பிட்டு முடிப்போம். ஏன் இந்த வரிசையில் சாப்பிடுகிறோம் என்று என்றைக்காவது யோசித்திருக்கிறீர்களா? இதற்கு பதில் அளிக்கிறது பதார்த்த குண சிந்தாமணி. நம் உடலின் சீரண மண்டலத்தை படிப்படியாக தூண்டும் விதமாகத்தான் நம் உணவு பரிமாறும் முறை அமைந்துள்ளது. செரிமானத்திற்கு தேவையான உமிழ்நீரை சுரக்கச் செய்யும் இனிப்பு முதலில் வைத்து, செரிக்கும் தன்மை குறைந்த பொருட்கள் மற்றும் உணவு குழாயை தன்மைப்படுத்தும் பொருட்களான பருப்பும் நெய்யும் அடுத்து பரிமாறப்படுகிறது. நீர்பற்றுள்ள மலைநாட்டு துவரம் பருப்பை சமைத்து பசு நெய்யுடன் கலந்து உண்டால் பிடி எண்ணத்திற்கு பிடிசதை வளருமாம். அதுவே இப்பாடல் கூறும் கூற்று. பருப்பை ஏன் எப்போதும் நெய்யோடு சேர்த்து பரிமாறுகின்றனர்? அதற்கும் காரணம் உண்டு. உண்ணத் தொடங்கும் போது நெய் சேர்த்துண்பதால் துவரம்பருப்பின் சூடு, மலக்கட்டு எல்லாம் நீங்கி நினைவாற்றல், அழகு, கண்களுக்கு ஒளி இவை எல்லாம் உண்டாகுமாம். இதற்கு அடுத்து பரிமாறப்படும் காய்கறி மற்றும் குழம்பு வகைகள் வயிற்றை நிரம்பச் செய்யும். இதுவரை உண்ட உணவுகளில் ஏதேனும் பிழை ஏற்பட்டாலோ, ஒன்றாக சேர்த்து சாப்பிடக்கூடாத உணவுகளை சாப்பிட்டாலோ, அல்லது குறிப்பிட்ட ஒரு உணவை அதிகமாக உண்டாலோ நம் உடலில் மாறுபாடுகள் ஏற்படும். அதை சரி செய்யவே ரசம் பரிமாறப்படுகிறது. பதார்த்த குண சிந்தாமணியின் இப்பாடல் கூறுவது, வாழை, பலா, மா ஆகிய முப்பழங்களையும் பால், நெய், கறிகளையும் அளவுக்கு அதிகமாக புசித்தால் அக்னி மாந்தம் உண்டாகுமாம். அதாவது வயிறு பொறுமுதல், செரிமான கோளாறு போன்ற தொந்தரவுகள்